ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 6th சம் பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பல வாட்டி பார்த்தாச்சு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். போடுவோமா? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. அடுத்தது ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? f டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச் ப்ராக்கெட்டில் தான் வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடை லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இப்போ நம்ம எஃப் டாட் ஜியை சால்வ் பண்ணுவோம். டாட் ஜியை எப்படி எழுதிப்போம்? டாட் ஜியை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிப்போம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x. புரிஞ்சதா இது? ரைட். அடுத்தது இது எப்படி இருக்கு பார்க்கறக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு. அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்கு. ஸோ அப்போ 3 3s are 9, x into x ஸ்கொயர். ஸோ அப்போ எஃப் டாட் ஜி என்னவா மாறிடுச்சுங்க? எஃப் டாட் ஜி 9x ஸ்கொயரா மாறிடுச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இது எப்படி எழுதிக்கலாம்? டாட் ஹெச் எப்படி எழுதிக்கலாம்? எஃப் டாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எஃப் டாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் 2. புரியுதா? இப்போ இது எப்படி இருக்கு பார்க்கறக்கு? இந்த மாதிரி எஃப் டாட் ஜி டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கு 9x. என்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன் சார் இங்கே எஃப் டாட் ஜி தான் இருக்கு, இங்கே எஃப் டாட் ஜி டாட் எக்ஸ் இருக்கே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? ஸோ இப்போ ரெட்லேயே எழுதிட்டுனா சரி, ஓகே. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டுற வேண்டியது தான். முடிஞ்சு போச்சா ஆன்சர்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணும். ரைட் ஹேண்ட் சைடு என்னது? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். ஜி டாட் ஹெச் இது எப்படி போடலாம்? டாட் ஹெச் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னது? எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2 இது எப்படி இருக்கு பார்க்கறக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3x. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஸோ இந்த சைடும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டிருப்பேன். முடிஞ்சு போச்சாக்கண்ணா? இப்போ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்? 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு பார்க்கறக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட வேண்டியதுதான். இந்த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இங்கும் சாரி, இந்த ஸ்கொயர் 3க்கும் பொருந்தும், 3க்கும் பொருந்தும், எக்ஸ் மைனஸ் 2க்கும் பொருந்தும். ஓகே. ஸோ அப்போ எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ஈக்குவல். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் இங்கே பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ஈக்குவல். ஈஸி தானே கண்ணா? ஸோ இது ஒரு எக்ஸசைஸ்லேயே பெருசாக டீல் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸசைஸ்லாம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா?
புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க் யூ.